அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், முத்துவேல் கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முத்தான 3 ஆண்டு கால ஆட்சியில நம்முடைய மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்பக் கடலில் மூழ்கி மூச்சு திணறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கிற இந்த காரணத்தினால எப்ப பார்த்தாலும் முழுக்க முழுக்க மக்கள் பணியே செஞ்சுட்டு இருந்தா எப்படி? அப்பப்போ ஒரு பாராட்டு விழா, ஒரு பங்கன், ஒரு நாணயம் வழங்கும் விழா, ஒரு நூல் வெளியீட்டு விழா அப்படின்னு கொஞ்சம் பண்ணணும் இல்ல. அதுவும் கூட திமுக அவங்கள பெருமைப்படுத்திக்கிறதுக்காக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீங்க யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. அது அந்த விழாவுக்கு பெருமையா பேசுறாங்க இல்லையா, அவங்க நான் எப்படியாச்சும் பேசணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு மேடை கொடுங்க, ஐயா கலைஞரை பற்றி நான் பேச வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். அதனால சரி வாங்க, ஆசைப்பட்டீங்க, நாங்க ஒரு விழாவை அரேஞ்ச் பண்றோம், பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கடி வாரத்துல 1 or 2 ஐயா கருணாநிதி அவர்களுடைய பாராட்டு விழாவோ ஏதோ ஒரு விழா ஒண்ணு நடந்துட்டே இருக்குது. அந்த வகையிலே நேற்று நடந்த ஒரு விழா தான் கலைஞர் எனும் தாய் ஏவா வேலு அவர்கள் கைப்பட எழுதிய ஒரு புத்தகம், அந்த புத்தக வெளியீட்டு விழா. அந்த விழாவில் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு சிறப்புரை ஆற்றிருக்காரு. அந்த சிறப்புரையில பல சிறப்புகள் இருக்குது. அதை பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப டீடைலிங்கா டீகோடிங் பண்ண போறோம். ஆமா, முதல்ல நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பாக்குற நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறேன். ஒரு ஜெனரல் நாலேஜ், அதாவது நம்ம பேசிட்டே இருக்கும்போது இப்படி கீழே இந்த மாதிரி கோட் வேர்டு வந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப யாரெல்லாம் அந்த கோட் வேர்டு அக்செப்ட் பண்ணிடுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி வேற ஒரு பெரிய ஆளுமை பத்தி நம்ம பார்க்கணுங்க. அதாவது கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை எழுதிய ஆத்தர் ஐயா ஏவா வேலு அவர்கள், அவரை பத்தி பார்க்கணும். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்குது, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வரிகள் அவருக்கும் பொருந்தும். திறமையான மனிதனவன் சினிமாலாம் கூட நடிச்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம இயற்கையாவே அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த கலை சார்ந்த அறிவு அதிகம் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. அவரு ஆரம்பத்துல அதிமுக பயணம் பட்டாரு, எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர பற்றாளராக ரசிகராக இருந்தாரு. அதை தொடர்ந்து திமுக டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த அதிமுக டிராவல் பண்ண காலகட்டத்துல ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி ஏவா வேலு அவர்கள் ஒரு புரிதல் வச்சு ஒரு கருத்து சொல்லியிருக்காருங்க. இப்படி ஒரு செய்தி இது பரவுது. ஆமா, இப்படி பேசியிருக்காராம். அதாவது தமிழ்நாட்டுல குடிப்பழக்கம் அதிகரிக்கிறதுக்கு காரணமே ஐயா கருணாநிதி தான் அப்படின்லாம் கூட கருணாநிதி அவர்களை வசைப்பாடி இருந்தாராங்க. அவர் அதுக்கப்புறமா திமுக இணைஞ்சு ஐயா கருணாநிதி அவர்களோட பயணிக்க ஆரம்பிச்சு அவர் கூடவே இருந்து பார்க்க தான் கலைஞர் என்பவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய பழைய குற்றங்களுக்காக இப்படிலாம் பேசிட்டுமே அப்படின்னு ஒருவேளை வருந்தி இருப்பாரு. இதை தொடர்ந்து ஐயா கருணாநிதி அவர்கள் இயற்கை எழுதுறாரு. அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கே சென்று தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு பாடலை அவரே அதுக்கு டியூனும் போட்டு, அது மட்டும் இல்லாம அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரியான சில மூமெண்ட்டுகளையும் அந்த இடத்துல வச்சு போட்டு, ஒரே நேரத்தில் நான் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன், அது மட்டும் இல்லாம ஐயா கலைஞருடைய தீவிர பக்தன் அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்ல வச்சு ப்ரூவ் பண்ணவர் தான் ஐயா ஏவா வேலு அவர்கள். அவர் தான் கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு. புத்தகம் எழுதுவது என்பது திமுகவில் எல்லாருக்குமே நல்லா வருங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மிக சிறப்பாகவே வரும். அவர் ஏற்கனவே 2 புக் எழுதியிருக்காரு. இப்ப ரீசெண்டா தென் திசையின் தீர்ப்பு 40க்கு 40 அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. உடன்பிறப்புகள் தெரியாதவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கங்க. ஐயா ஏவா வேலு அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்துடைய விலை அதிகம்லாம் கிடையாது, 1000 ரூபாய். அதையும் உடன்பிறப்புகள் உடனடியாக வாங்கி படித்து பயனடையுமாறு இந்த இடத்தில் நான் தாழ்மையுடன் வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. அதாவது ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பேசின பேச்சு, அந்த பேச்சுல பல சம்பவங்கள் பண்ணிருக்காரு. 28 நிமிஷம் பேச்சு. ஏங்க 28 நிமிஷம் பேசினவர் எதையோ பேசிட்டு ஒரு வார்த்தை கூட அந்த மன வருத்தத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி தாங்க ஆகணும். ஒரு வார்த்தை கூட இந்த 3 ஆண்டு கால முத்தான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பத்தி ஒரு வார்த்தை கூட பெருமையா பேசுறீங்க. தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், இலவச பேருந்து, இன்னும் என்னென்னமோ இருக்குது இல்லைங்க. 1 or 2 ஒரு வார்த்தை கூட ஒரு விஷயத்தை பத்தி கூட திராவிட மாடல் ஆட்சியை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது ஒரு வருத்தங்க. இது ஏன் ஏற்பட்டது? ஏன் ரஜினி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பாராட்டாமல் இந்த ஆட்சியை விட்டு விட்டார் என்று நான் என்ன காரணம், யார் செய்த தாமதம் அப்படின்னு சொல்லி அதை ஆழ்ந்து ஆய்வு செய்யும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் பிடிபட்டது. அதாவது முக்கியமான ஒருத்தர் அந்த மேடையில ரஜினி அவர்கள் பக்கத்துல இல்லாம போயிட்டாருங்க. சேகர் பாபு அவர்கள், அமைச்சர் சேகர் பாபு, அவர் மட்டும் ஐயா ரஜினி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னு வைங்க, அந்த பாயிண்ட் மேடையில வந்திருக்கும். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே அப்படிதான் வேற ஒரு பங்கன் பண்ணாங்க ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நினைவாக. வேற ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்க போயிட்டு அது எல்லாத்தையும் பார்வையிட்டு அதை பத்தி பேசுறதுக்காக பிரகாஷ் ராஜ் அவர்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்திலேயே நம்ம சேகர் பாபு அவர்கள் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாரு. அப்ப பிரகாஷ் ராஜ் அவர்கள் அந்த கலைஞருடைய இதெல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படிலாம் பேசிட்டு, அப்படி கரெக்டா பேசணும்னா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்பாரு. அப்ப சேகர் பாபு அவர்கள் எவ்வளவு அழகா
இந்த மாதிரி பாராட்டுகள்லாம் இயற்கையா தான் கிடைக்கும். அப்படி இயற்கையா பாராட்டுற பாக்கியத்தை எங்க பிரகாஷ்ராஜ் மிஸ் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த இடத்துல உதவி செய்யறாரு, எடுத்து கொடுக்குறாரு. அது பாருங்களேன். ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட அப்படி ஒரு ஆர்கானிக்கான பாராட்டு ஆள் மனசுல இருந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் மூலமாக வந்தது. அதற்கு சேகர் பாபு ஒரு பெரிய காரணமாக இருந்தார். இந்த மேடையில் வராமல் போனதுக்கு காரணம் சேகர் பாபு அந்த மேடையில் இல்லாமல் இருந்தார் என்பதை இந்த இடத்தில் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, திராவிட மாடல் ஆட்சி பத்தி தான் பெருசா பாராட்டி பேசல. அதுக்காக ஐயா ஸ்டாலின் அவர்களை பாராட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. அருமையா பாராட்டி இருக்காரு, சூப்பரா பாராட்டி இருக்காரு. எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லி, ஒரு கிளாஸ்ல புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களை டீச்சருக்கு ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய ஸ்டூடெண்ட்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பூரா பழைய ஸ்டூடெண்ட்டுகளா இருக்காங்க. இவங்களை வச்சுட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு உண்மையிலே தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஆனால் நான் ஒன்று ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அப்படின்னு சொல்லி அவரை சொல்றீங்க. ஏன்? அவர் கஷ்டம் அவருக்கு தாங்க தெரியும். உங்களுக்கு இது மட்டும்தான் தெரியும். எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடை போட்டு புலம்புனது உங்களுக்கு தெரியுமா? நம்ப மாட்டீங்க. ரஜினி சார் அந்த வீடியோ பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. எங்க சீனியர் அமைச்சர்களை பார்த்து மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போல திமுக தலைவராக ஒரு பக்கமும் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு பக்கமும் எனக்கு 2 பக்கமும் அடி விழுந்துட்டு இருக்குது. டெய்லியும் காலையில் நான் தூங்கி எந்திரிக்க போது நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய அமைச்சர்கள் யாரும் புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் இழுத்து விட்டுற கூடாது என்கிற நினைவோடு தான் நான் எந்திரிக்கிறேன். சில நேரங்களில் எனக்கு தூக்கமே வருவதில்லை. இப்படி நம்முடைய சீனியர் மினிஸ்டர்களே இப்படி நடந்து கொண்டால் நான் என்ன செய்வது, யாரிடம் சொல்வது அப்படின்னு சொல்லி எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் புலம்புன வீடியோ தெரியுமா? இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷன் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு புலம்பிட்டு இருக்காரு. அந்த தூக்கம் இல்லாம அவர் தவிக்கிறத பார்த்தா உங்களுக்கு வந்து சிரிப்பு, ஹேட்ஸ் ஆஃப் வேற அதுக்கு. ஆனா உண்மையிலே பாராட்டணுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களை வச்சே சமாளிக்க முடியாம இவங்க எல்லாம் இந்த பாடுபடுறாங்கன்னா, நாம நம்ம ஆளுகளை வச்சு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு கட்சியை ஆரம்பிச்சு வந்தோம்னா என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு முன்கூட்டியே உணர்ந்து முன்கூட்டியே பாத்தீங்கன்னா அதை ஃபோர்ஸி பண்ணி ரைட்ரா சங்கத்தை உடனடியே கலைஞரான்னு சொல்லி கலைச்சா இருப்பாருங்க. அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய ராஜதந்திரம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்ததாக ஐயா ஸ்டாலின் அவர்களையும் மட்டும்தான் பாராட்டினாரா அப்படின்னா இல்லைங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ரொம்ப மனசார ஆர்கானிக்கா பாராட்டி இருக்காரு. இவ்வளவு சின்ன வயசுல சீக்கிரமா அவரை வந்து ஷேப் பண்ணிக்கிட்டு ஒரு தலைவராக வளர்ந்து வராரு, நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவராக வந்துட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலினுடைய தம்பி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இப்படியாக அவருடைய விழாவுக்கு போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்க மனசார பாராட்டுறீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லி மனசார எந்த ஈகோவும் பார்க்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாராட்டிட்டு வரீங்க. ஆனா நீங்க அங்க பாராட்டிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் சோசியல் மீடியால ஒரு ட்வீட் ஒண்ணு வைரலா போயிட்டு இருக்குதுங்க ஐயா. என்னன்னா, உதயநிதி அவர்கள் உங்களை பத்தி போட்டதாக, அவர் உங்களை மனசு வச்சுதான் போட்டாரு, உங்களை அட்டாக் பண்ணி தான் போட்டாருன்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒண்ணு வைரலா பரவிட்டு இருக்குதுங்க ஐயா. அதை நான் படிச்சு காட்டிடுறேன். முதல்வர்னா முத்தமிழ் அறிஞர், அதாவது திமுக ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அங்க போயிட்டு முதல்வர்னா முத்தமிழ் அறிஞர்னு சொல்லி அவங்க தாத்தாவை பத்தி பெருமையா பேசுவீங்க. தலைவன்னா புரட்சி தலைவன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை பத்தி பேசுவீங்க. தைரிய லட்சுமினா அம்மா அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே ஃபங்க்ஷனுக்கு போனா ஜெயலலிதா அவர்களை பற்றி பெருமையா பேசுவீங்க. இப்படியாக கால் நூற்றாண்டாக கால் பிடித்து காலம் கடத்தி தலை சுத்திருச்சு என நிற்கும் காரியக்காரருக்கு மத்தியில் இந்த கவிதையை மீண்டும் வாசிக்கிறேன். கால் நூற்றாண்டாக கால் பிடித்து, உங்களை பார்த்து தான் ஏன் சொல்ற மாதிரி இருக்குது, உங்களை பார்த்து சொல்றதாக தான் சமூகம் பேசிக்குது, எனக்கு தெரியல. கால் நூற்றாண்டாக கால் பிடித்து காலம் கடத்தி தலை சுத்திருச்சு, இது நீங்க சொன்ன டயலாக் தானே? இந்த கொள்கை என்னன்னு கேட்ட உடனே எனக்கு தலை சுத்திருச்சு அப்படி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னீங்களே, அதை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. கொள்கைகளா? 2 நிமிஷம் தலை சுத்திருச்சு என நிற்கும் காரியக்காரருக்கு மத்தியில் முரசொலியை கையிலேந்தி பகுத்தறியும் சுயமரியாதைக்காரனே திமுக காரன். இந்த ட்வீட் வந்து உதயநிதி அவர்கள் ஐயா ரஜினி அவர்களை டார்கெட் பண்ணி போட்ட ட்வீட் தான். அதுவும் எந்த டைம்ல அப்படின்னா, அங்க துக்ளக் விழாவில் போயிட்டு முரசொலியை படிச்சிருந்தா அவர் திமுக காரன் அர்த்தம், துக்ளக் படிச்சா அவர் அறிவாளின்னு அர்த்தம் சொல்லி ஒரு தடவை பேசியிருந்தார் இல்லையா? அதை வைத்து, அதை மனதில் வைத்து ஐயா ரஜினிகாந்த் அவர்களை குறிவைத்து தான் இந்த ட்வீட்டை வந்து உதயநிதி அவர்கள் போட்டிருக்காருன்னு சொல்லி பரவலாக பார்க்கப்படுது. பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படின்ற இடத்துல வச்சு பார்க்கும்போது ஐயா ரஜினி அவர்கள் வந்து இப்ப போய் பேசுனது கூட காரியத்துக்காக தான், சும்மா போயிட்டு அங்க போயிட்டு ஆளுங்கட்சின்றதுனால மகிழ்விக்கிறதுக்காக போய் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவ்வளவு தூரம் நீங்க பேசின பேச்சையே கூட 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருக்கிறாங்க ரஜினி சார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பேச்சுடைய இறுதியில ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினாருங்க. அந்த நிகழ்ச்சியோட இறுதியில நேத்து பேசும்போது, எனக்கு நீங்க கொடுத்த அறிவுரைகளை நான் ஏத்துக்கிறேன், நான் வந்து ஆமா ஃபாலோ பண்ணிக்கிறேன், நீங்க என்னோட வயதில் மூத்தவர் அப்படின்னு சொல்லி. அது என்ன அறிவுரை அப்படிங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுடைய கண்டிப்பா கிளைமேக்ஸ் கான்டென்ட் இதுவாக தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதாவது
விமர்சனங்களை ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார் அப்படிங்கறத பத்தி ரஜினி அவர்கள் பேசியிருப்பாரு. விமர்சனம் வருது, விமர்சிக்கிறான், ரொம்ப கடுமையா ஒருத்தவங்க எழுதுறாங்க ஆட்சியை பற்றி கட்சியை பற்றி ஐயா கருணாநிதி அவர்களை பற்றினா அது யாருன்னு முதல்ல பாப்பாராம். அந்த விமர்சனம் எப்படிப்பட்ட விமர்சனம் முதல்ல பாப்பாராம். அது உண்மையிலே ஒர்த்தான விமர்சனம், அந்த விமர்சனத்தினால நம்மள இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும், அல்லது வந்து நம்ம ஆட்சியிலேயோ கட்சியில நடக்கிற தவறுகளை தெரிஞ்சு சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் தொடர்ந்து விமர்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ரெகுலரா படிப்பாராம். இந்த ஒரு பண்பு ஐயா கருணாநிதி அவர்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு பண்பு இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை அவரு கேட்காம கேட்டு விட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது. இந்த ஒரு பண்பை இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசும் இன்னைக்கு இருக்கிற திமுகவும் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றத்துல போயிட்டு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு பாராட்டு மலையில நனைய வேண்டிய தேவை இருக்காது, பல அட்வைஸ்களை வாங்க வேண்டிய தேவை இருக்காது. தெரியும், உங்களுக்கே தெரியும் உயர் நீதிமன்றம் சமீபத்தில் பண்ண அட்வைஸ் எல்லாம், அந்த அட்வைஸ் வாங்க வேண்டிய தேவையெல்லாம் இருந்திருக்காது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பொதுவா பாக்குற மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. அப்படியாக ஒரு வழியாக ரொம்ப சீரும் சிறப்புமாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐயா ரஜினி அவர்கள் திமுகவை மிகவும் பெருமைப்படுத்தி விட்டார். ஐயா கருணாநிதி அவர்களை, ஐயா ஸ்டாலின் அவர்களை எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.